சித்தர் வணக்கம். உலக தமிழ் அறிவாளிகளே, சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம். டாக்டர்ஸ் நேரம். ஊடக ரசிக பெருமக்களே, இது ஒரு அவசியமான செய்தியாக மக்களுக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு நாம் எடுத்துக் கொடுக்கிற தலைப்பு தாய்ப்பால். தாய்ப்பால் வாரம் என்றும் தாய்ப்பாலுக்கு ஒரு நாள் என்றும் பேசுகிற ஒரு நிலை உருவாகிவிட்டது. ஏன்னா பெண்களிடத்திலே அழகுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இப்பொழுது வந்துவிட்டது. பால் கொடுத்தால் மார்பகம் தளர்ந்து போய்விடும் என்ற ஒரு தவறான எண்ணத்தில் பல தாய்மார்கள் குழந்தை பெற்ற உடனே குழந்தைக்கு பால் கொடுப்பதில்லை என்று கேள்விப்படுகிறோம். வேதனையாக இருக்கிறது. தாய்ப்பால் இறை அருளால் அல்லது இயற்கையினுடைய அருளால் குழந்தை நலமாக நோய் எதிர்ப்பு சக்தியோடு வளருவதற்கு என்று இயற்கை தந்திருக்கிற வரப்பிரசாதம். தாய்ப்பால் உண்டு வளர்கிற குழந்தைகளுக்கு எளிதில் நோய் தொற்றாது. ஏன்னா இந்த எதிர்ப்பாற்றலை தாய்ப்பால் அளிக்கிறது. இப்ப தாய்ப்பால் போதவில்லை. நிறைய பேர் சொல்லுகிறார் தாய்ப்பால் போதவில்லை, எனக்கு போதிய அளவுக்கு பால் சுரக்கவில்லை, கொடுக்க மனம் இருக்கிறது ஆனால் பால் வரவில்லை. அவர்களுக்கு சில செய்திகளை நான் சொல்லுகிறேன். இது சொல்லுகிற செய்தி பிழைக்கவே பிழைக்கும், தவறே வராது, 100% ரிலையபிள். ஆனால் அவ்வளவு தூரம் அது அனுபவத்திலே அதை நான் கையாண்டு பார்த்திருக்கிறேன். ஒன்று, அம்மான் பச்சரிசி என்று ஒரு கீரை இருக்கிறது. கிராமத்தில் இருக்கிறவனுக்கெல்லாம் தெரியும். இந்த அம்மான் பச்சரிசி கீரையை கொண்டு வந்து நன்றாக கழுவிட்டு பொடியாக நறுக்கி சம அளவு சின்ன வெங்காயம் சேர்த்து நெய்யிலே பொரியல் செய்து என்ன பண்ணுறோம், அம்மான் பச்சரிசி ஒரு கைப்பிடியோடு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஒரு கைப்பிடி ஒரு பெண்ணுக்கு தேவைப்படும். அதை பொடியாக நறுக்கி, அது எவ்வளவு பொடியாக நறுக்கி அம்மான் பச்சரிசி இருக்கிறதோ அதற்கு நிகராக சின்ன வெங்காயத்தை தோலை உரித்து விட்டு நறுக்கி இந்த இரண்டையும் சேர்த்து பொரியல் செய்து அதில் மிளகு உப்பு சீரகம் சேர்த்து நெய்யில் செய்யலாம். ரொம்ப நல்லது. நெய் சேர்த்து எண்ணெய் சேர்ப்பது பதிலாக நெய் சேர்த்து வதக்கி செய்யலாம். அப்படி அம்மான் பச்சரிசி கீரையை பொரியல் செய்து சாப்பிடுவதனால் பெண்களுக்கு நிறைய பால் சுரக்கும். இதை கையாள எல்லாருக்கும் கிடைக்கும். இதுக்கு பணம் செலவு வேண்டியதில்லை. கொஞ்சம் வசதி உள்ளவர்களாக இருந்தால் ஒரு பருப்பு இருக்கிறது, நிறைய பாலை சுரக்க வைக்கிற சக்தி அதற்கு இருக்கிறது என்று சித்தர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தேகபலம் உண்டாகும், தெம்பு தர விந்திருகும், தேகபலம் உண்டாகும், தெம்பு தர விந்திருகும், போகமதில் இச்சையுற போராடும் மதரசே, போகமதில் இச்சையுற போராடும் மதரசே, பிஸ்தாவை சங்கையற துய்த்தவர்க்கு சாற்று என்று ஒரு பாடல் இருக்குது. பிஸ்தா பருப்பு பரவங்கெல்லாம் தெரியும். சாரப்பருப்பு, பாதாம் பருப்பு, அக்ரோட் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு, இவைகளுக்கெல்லாம் ஆண்மையை மேலவங்க செய்கிற சக்தி உண்டு என்று நமக்கு தெரியும். இந்த ஆண்மையை, ஆண் வீரியத்தை கூட்டுகிற அதே பொருள்களுக்கு பெண்ணுடைய பால் சுரப்பை அதிகப்படுத்துகிற சக்தி உண்டு. அப்படி இந்த பிஸ்தா இருக்கிறது, இந்த பிஸ்தா பருப்பு, பிஸ்தாவை சங்கையற துய்த்தவர்க்கு சாற்றுன்னு சொல்றார். சளைக்காமல் சாப்பிட வேண்டும். எவ்வளவா பிஸ்தா பருப்புல கொழுப்பு இருக்குதுன்னு சில பேர் தப்பா சொல்லுவார்கள். கொழுப்பே கிடையாது. அதில் இருக்கிறது நற்கொழுப்பு, குட் கொலஸ்ட்ரால். அதனால் பிஸ்தாவை தைரியமாக சாப்பிடலாம். பிஸ்தாவை ஒரு 25லேருந்து 30 பிஸ்தா பருப்பு காலை இரவு 2 வேளை, மதியமும் சாப்பிடலாம், தப்பு இல்லை. கொஞ்சம் தாராளமாக உப்பு சேர்த்து வறுக்காத பிஸ்தா பருப்பு. நல்ல ருசி வேணும்னா இந்த கிஸ்மிஸ் சொல்கிறல்ல, உலர் திராட்சை, உலர் திராட்சை அல்லது பேரிச்சம்பழத்தை கூட சேர்த்து சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்டால் பால் சங்கையற சரளமாக பால் சுரக்கும். இப்போ பால் சுரப்பதற்கு மிகச்சிறந்த பருப்பு பிஸ்தா பருப்பு.
ஒரு 25லேருந்து 30 பருப்பு, இந்த 3 வேளையும் சாப்பிடுங்க. குறைந்த 2 வேளையாக சாப்பிடுங்க, நன்றாக பால் சுரக்கும். இது சைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு இந்த பிஸ்தா பருப்பும் அம்மான் பச்சரிசியும் பயன் தரும். அசைவ உணவு சாப்பிடுபவர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு புலால் அசைவ உணவு எதுன்னா பால் சுறா. சுறா மீன், இந்த சுறா மீனுக்கு பெயரே பால் சுறா. மீன் கடையில் கேட்டால் கிடைக்காது. பேரை பாலை சுரக்க வைப்பதாலே பால் சுறான்னு பேர். இந்த பால் சுறாவை பிட்டு செய்து சரியாக பால் சுரக்காத தாய்மார்களுக்கு கொடுத்தால் பீறிட்டு கொண்டு பால் சுரக்கும். அது ஆச்சரியம், கையாண்டு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, ஒரு 100லேருந்து 150 கிராம் பால் சுறா வாங்கி தோலை அவனே கேட்டாங்க புட்டு செய்யறதுக்குன்னா இந்த தோலை உரிச்சிட்டு நறுக்கி கொடுப்பார். அதை கொண்டு வந்து அவித்து உதிர்த்து பிட்டு செய்து சுறா பிட்டு சாப்பிட்டால் பால் தாராளமாக சரளமாக நன்றாக சுரக்கும். குழந்தைகளுக்கு வேண்டிய பால் கிடைக்கும். இப்போ தாய்ப்பால் நன்றாக சுரக்க வேண்டுமானால் அம்மான் பச்சரிசி, அதே போல பிஸ்தா பருப்பு, அடுத்து சுறா, பால் சுறாவினுடைய புட்டு. இதுலையும் பாருங்க, பால் சுறாவினுடைய கிளாஸ்பர்ஸ் இருக்கு பாருங்க. பால் சுறாவினுடைய கிளாஸ்பர் என்பது அதனுடைய ஆண் உறுப்பு போன்ற ஒரு பகுதி. அதை தனியாக நறுக்கி எடுத்து வந்து சமைத்து ஆண்கள் சாப்பிடுவார்கள், நல்ல காம விருத்தி பெறுவதற்கு. பாருங்க, பால் சுறாவில் பெண்களுக்கு பால் சுரப்பதற்கு மட்டும் உதவவில்லை, ஆண்களுக்கு விந்து சுரப்பதற்கும் அது உதவுகிறது. ஆக இப்படிப்பட்ட இயற்கையாக கிடைக்கிற உணவுப் பொருட்களை கையாண்டு தாய்மார்கள் நன்றாக பால் சுரக்கிற வளத்தை பெற்று குழந்தைகளுக்கு பால் ஊட்டி குழந்தைகளை வளர்க்க வேண்டும். ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், பால் சுரப்பது ஹார்மோனுடைய கட்டுப்பாட்டினால நிகழ்கிறது. ஒரு குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் வரையிலாவது ஆண் பெண் சேர்க்கையை தவிர்க்க வேண்டும். நாம் சேர்ந்தால் அந்த தாயினுடைய தன்மை மங்கும், தாய்மை மங்கும். இப்போ பெண்ணுக்கு போதிய அளவுக்கு குழந்தைக்கு வேண்டிய பால் சுரக்காது. அதனால் ஒரு 6 மாதமாவது அதை கட்டுப்படுத்தி ஆண் பெண் உறவை தவிர்ப்பது நல்ல பால் சுரப்புக்கு உதவியாக இருக்கும். அதனால் நல்ல வளமான பால் சுரப்பை பெற்று தாய்மார்கள் குழந்தைகளுக்கு வேண்டிய பாலை கொடுப்பதற்கு இவைகளை கையாண்டால் நன்மை பயக்கும். இந்த தாய்ப்பால் சுரப்பதற்கு இந்த பிஸ்தா பருப்பையோ அல்லது அம்மான் பச்சரிசியோ பால் சுறாவையோ எவ்வளவு நாள் சாப்பிட வேண்டும். குழந்தைகளுக்கு பால் தருகிற காலம் வரையில் அதை சாப்பிடுவது நல்லது. குறிப்பாக குழந்தைகளுக்கு 10 மாதமாவது தாய்ப்பாலை தர வேண்டும் என்பது அறிவியல் உலகம் சொல்லுகிற செய்தி. அந்த காலத்தில் தாய்ப்பாலை தாய்மார்கள் குழந்தைகள் பேசுகிற அளவு வயது வந்த பிறகு கூட கொடுத்து கொண்டே இருப்பார்கள். நான் ஒரு செய்தி சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. நாங்களெல்லாம் கிராமத்திலே காலையில் கோழிக்குண்டு விளையாடி கொண்டிருப்போம். கோழிக்குண்டு மந்தக்கரையில் உட்கார்ந்து கோழி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது என் வயதுக்காரன், என நான் பகல்ல பிறந்தேன், அடுத்த நாள் அதே நாள் இரவில் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பிறந்தவன் அவன். அவனுடைய பெயர் ராமலிங்கம். இப்பொழுது அவன் இல்லை, தவறி போட்டான். அவனுடைய தாய் வயலுக்கு வேலைக்கு சென்று கொண்டு இருப்பார்கள். இவன் குண்டு விளையாடிட்டு குண்டு அடிக்கிறவன் அப்படியே நிறுத்திட்டே எங்கள் அம்மா போது நான் பால் குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓடி மாடு பால் ஊட்டி கொண்டு போவதை போல அவனிடத்துல ஒரு கிளிமிஷம் இல்லாத வயசு பால் குடித்து விட்டு வருவான். அப்போ ஒரு 5-6 வயது வரையிலும் கூட பால் கொடுத்த ஒரு நிலை அந்த காலத்தில் இருந்தது. அதில் கள்ளங்கபடம் இல்லை. இப்போ ஒரு 10 மாதமாவது பால் கொடுக்க வேண்டும் என்று அறிவியல் உலகம் சொன்னாலும் கூட அதை கொடுப்பதற்கு தாயிடத்திலே பால் இல்லை, கொடுப்பதற்கு மனமும் இல்லை. அதனால இந்த பால் நன்றாக சுரக்கிறது என்றால் குறைந்தது 10 மாதமாவது இவைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னொன்று கேட்கலாம், இது மாதவிடாய் சமயத்தில் இதை சாப்பிடலாமா, ஏதாவது கெடுதல் வருமா? மாதவிடாய் சமயத்தில் குழந்தைக்கு பால் கொடுக்கறது இல்லையா? இதையே நாம் போட்டு குழப்பிக்கணும். மாதவிடாய் என்பது அது ஒரு இயற்கையாக நிகழ்கிற ஹீட் சைக்கிள், அது ஒரு சுழற்சி. அதனால் அந்த சமயத்தில் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாது என்பதற்கு இடமில்லை. பால் தருகிற வயது வரையில், பால் தருகிற சில மாதங்கள் வரையில் இவைகளை கையாளுவது நல்ல ஆரோக்கியமான பால் சுரப்புக்கு உதவும். இந்த பால் தருவதனால
மார்பகத்தினுடைய அழகு கெட்டு போய்விடும் என்று ஒரு தவறான நம்பிக்கை, ஒரு பொய் பிரச்சாரம். பால் சுரப்பது என்பது குழந்தைக்கு வேண்டிய உணவை இயற்கை நம்ம தாயிடத்திலே இருந்து கொடுப்பதற்காக அமைந்த ஒரு வாய்ப்பு. இந்த பால் சுரப்பதனால் தனம் தொங்கி போய்விடும், மார்பகத்தினுடைய வளம் குன்றி போய்விடும் என்பது உண்மை அல்ல. தாராளமாக பால் கொடுக்கலாம். பால் கொடுப்பதனாலே தனம் வற்றி போகாது. மாறாக தனம்னா மார்பகம் வளம்தான் பெறுமோ தவிர நலம் குன்றாது. தைரியமா பயப்பட வேண்டாம். பால் தருவதனாலே குழந்தைகளுக்கு என்ன நன்மை? பால் தருவதனால் தாய்ப்பாலிலே இருந்து இந்த குழந்தைக்கு இயற்கையான நோய் எதிர்ப்பாற்றல் வளர்கிறது. நோய் எதிர்ப்பாற்றலை கொடுப்பதை விட ஒரு சிறந்த தானம் தாய் கொடுக்க முடியாது. இந்த நோய் எதிர்ப்பாற்றலை மற்ற மாட்டில இருந்து கிடைக்கிற பசும்பாலிலோ அல்லது பவுடர் பாலிலோ, இன்னைக்கெல்லாம் கடையில் நிறைய அங்காடியில் விற்கிறார்களே, தண்ணியிலே கரைத்து பாலாக்கி கொடுப்பது, அவைகளிலிருந்து நிச்சயமாக கிடைக்காது. தாயினுடைய உடல்ல இருந்து, அவள் உடல்ல இருந்து அந்த எதிர்ப்பு சக்தி தாய்ப்பாலோடு சேர்ந்து குழந்தைக்கு சென்று குழந்தையை நோயில இருந்து காப்பாற்றுகிறது. அது மிக முக்கியம். அதே போல தாய்ப்பால் தருவதனாலே குழந்தையினுடைய மார்பகங்கள் வளம் பெறுகின்றன. அதை புரிஞ்சு கொள்ளுங்கள். தளர்ந்து போகும் என்பதை மறந்து விடுங்கள். அது அப்படி தளர்ந்து போகாது, அது வளமாக இருக்கும். ஏன்னா அந்த மார்பகங்கள் நிமிர்ந்து வளர்ந்து திமிர்ந்து இருப்பதற்கு அதற்குரிய ஹார்மோன்கள் சுரக்கின்றன. அதே மாதிரி தாய் பால் சுரப்பதற்கு அதற்குரிய ஹார்மோன்கள் இருக்கின்றன. அந்தந்த ஹார்மோன்கள் வேலை செய்கிற போது அதற்குரிய பலனை தந்து விடும். அதனால அச்சம் தேவையில்லை. மகிழ்ச்சியோடு தாய்ப்பாலை குழந்தைகளுக்கு தாருங்கள். அது பெண்களுக்கு கிடைத்திருக்கிற வரப்பிரசாதம். தாய்மையினுடைய சிறப்பே தாய்ப்பாலில் தான் இருக்கிறது என்பதை மறவாதீர்கள். தாய்ப்பாலை ஊட்டி குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.